ஏங்க என்ன இப்படி உட்காந்துருக்கியே? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. மட்டன் வாங்க போகலையா? இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா அங்கே போய் காலி ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமைன்னா நம்ம வீட்டில் மட்டன் வைப்போன்னு உங்களுக்கு தெரியாதா? மட்டன் என்ன தெரிய வாங்கினா வந்தேன்னா அதே நல்லா விரும்பி சாப்பிடுவா. அவளே இல்லை, அப்புறம் எதுக்கு மட்டனு? போய் வேறு ஏதாச்சும் வை, இல்லைன்னா சிக்கன் வாங்கிட்டு வரட்டுமா? அவங்க பொண்ணு போயிட்டாங்கிறக்காக நம்ம மட்டன் சாப்பிடாம இருக்க முடியுமா? எனக்கெல்லாம் மட்டன் தான், எனக்கெல்லாம் சிக்கன்லாம் பிடிக்காது, பிராய்லர் பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இல்லைன்னா போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வாங்க போங்க. என்னடி மக போய் அங்கே என்ன கஷ்டப்படுறாலும் ஒழுங்காக சாப்பிட்டாலோ இல்லையா அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆனால் ஞாயிற்றுக்கிழமைன்னு காலையில் எழுந்துட்டு ஆணும் மட்டன் வாங்கிட்டு வாங்குங்க. அப்படி தானே உன் பாசம் மகளை நினச்சி உருகலையா? அங்கே மட்டன் திங்கிறாலோ என்னமோ தெரியல, நீ வாட்டுக்கு மட்டன் கேட்டுக்கிட்டு இருக்க. அதையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, அதையும் கொண்டு தள்ளி விட்டு வந்துட்டீங்களே, அதையும் இங்கே கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதையும் கேட்கல. கொண்டு நல்லா அருமையான இடம் மாதிரி கொண்டு தள்ளி விட்டுட்டு வந்துட்டீங்க. அதுக்காக நான் என்ன மட்டன் சாப்பிடாம இருக்க முடியுமா? பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே சாப்பிடாம பட்னியாக கிடக்கிறாங்க, பிடிச்சது எதுங்காமே. அதுவும் சரிதான். இந்த பேச்சு முதல்ல வெள்ளி என் பிள்ளை கஷ்டப்படுறான்ல புலம்பிக்கிட்டே இருந்தேன். ஆமாங்க, பாவம் ஒழுங்காக சாப்பிட்டாலோ இல்லையோ மட்டன் வாங்கி கொடுத்துட்டு நான் குழம்பு வைக்கிறேன், அவளை போய் கூட்டிகிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் 2 நாள் இருந்துட்டு போட்டோம். ஆமாம், கறி குழம்பு வச்சா போய் கூட்டிகிட்டு வாங்க, நல்லா இருக்கும், விளங்கிடும். இல்லை அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தே பேசாம இங்கே வச்சுக்கிட்டு இருக்கலாம்ல. பின்ன மட்டன் வாங்கிட்டு வருவீங்களா இல்லையா? உனக்கு மட்டன் தானேடி, போய் வாங்கிட்டு வரேன் இருடி. 1/2 கிலோ வாங்கினா போதும்ல. 3/4 கிலோவா வாங்கிட்டு வாங்க, நான் நைட்டுக்கும் வச்சு சாப்பிடுவேன். நைட்டுக்கும் கொஞ்சம் குருமா மாதிரி செஞ்சு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைய பற்றி கவலைப்படுற மாதிரி பட்டு இப்போ பார்த்தா திங்கிறதுல இறங்கிட்டேடி, வாய் அடக்க முடியல. வாங்கி கொடுக்குறேன், என்ன போங்க பாங்கிட்டு. சரி வாங்கிட்டு வரேன், கோச்சிக்காத, போ சாப்பாடு செய். அப்புறம் அங்கே கடைக்கு போகும்போது என் தங்கச்சியை பார்த்தேன், அவங்கள பார்த்தோன்னு பேசிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வரக்கூடாது, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு கடைக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். யாராச்சும் சொந்தக்காரில் பார்த்தாலும் அப்படியே பார்க்காத மாதிரி வந்துடணும், பார்த்தாலும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும். சும்மா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. சரித்தா, இவ்வளோ நாள் நீ சொல்கிறதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது எதை படிதான் நடக்கிறேன். நான் உன்னை மாரி நடக்க முடியுமா? நடந்தால் நான் சோறு திங்க முடியுமா சொல்லு. நீனா அந்த அதிகாரமாக கேட்டு வாங்குறேன், நான் அப்படி வாங்கி சாப்பிட முடியுமா? இன்னும் நான் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்றோன்னு சொல்லி காமிக்கிறீங்களா? அப்படி இல்லடி, சும்மா சொன்னேன்டி, நான் போகிறேன்டி. இந்த சண்டை வரும், போய் மட்டன் வாங்கிட்டு வரேன், காலையே போயிடும். என்னடா அது, காலையில் 8 மணிக்கு வெயில் இந்த போடுது. இன்னைக்கு என்னென்னு வேலை பார்க்குறது தெரியலையே, போய் ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது. போய் நீட்டாக தண்ணியாச்சும் குடிச்சிட்டு வரலாம். இந்த வந்தனா ஊற்றி தருவாளா? அம்மா வேறு வெளியில் போச்சு, வந்துருச்சு தெரியலையே. அவள்கிட்ட போய் கேட்டால் மூஞ்சியில் கட்டுவா. எங்கே உங்கள் அம்மாவை காணும்? எனக்கு காலையில் எஞ்சிலேருந்து ஒரு டீ கூட தரல யாரும். அம்மா வெளில போயிட்டாங்க, வந்து நான் உனக்கு டீ போட்டு தான் வச்சுருக்கா, சூடு பண்ணி மட்டும் குடி. நீ 8 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க உனக்கு பக்கத்துலேயே உட்காந்து இருக்க முடியுமா? நான் எப்போ எழுந்திரிக்கிறேனோ அப்போ தானே நான் குடிக்க முடியும். எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான். எங்கள் அம்மா எனக்கெல்லாம் சூடு பண்ணி தருவாங்க, எப்போ எழுந்திரிச்சாலும் எனக்காக போட்டு தருவாங்க. இங்கே என்னென்னா இன்னும் சூடு பண்ணி குடிக்க சரியா, அப்படிலாம் நான் குடிக்க முடியாது. உங்கள் வீட்டில் அப்படி இருக்கலாம், இங்கே அப்படி இருக்க முடியுமா? கல்யாணம் பண்ணி விட்டு இருந்தால் எல்லாம் மாற்றணும். இனிமேல் நீ தான் போட்டு கொடுக்கணும். அப்படியே உனக்கு எத்தனை நாளைக்கு போட்டு தருவாங்க? இதெல்லாம் நல்லா பேசுறீங்களா? உங்கள் வீட்டிலேருந்து எப்படி இருக்கணும்னே உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியெல்லாம் பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணியே. நானே எந்த வேலையும் பார்க்க முடியாது. எனக்கு எந்திரிச்சா டீ வேணும், காலை பல்லு வலிக்கிட்டு குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேணும், மத்தியானம் டயத்துக்கு லஞ்சு வேணும். எனக்கு இப்போ செலவுக்கு காசு வேணும், காசே கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் யார்கிட்ட போய் கேட்குறது? எங்கள் வீட்டிலேருந்து நான் கேட்காமலே கொடுப்பேன். எனக்கு ஒரு 5000 ரூபாய் இருந்தால் கொடுங்க, எனக்கு செலவுக்கு வேணும். 5000 ரூபாய் எதுக்கு வந்தேனா உனக்கு? அப்படி என்ன செலவு உனக்கு? எதுவும் படிக்கிறியா? இல்லையே, நீ தான் படித்து முடிச்சுட்டியே. எதுவும் கோர்ஸ் எதுவும் ஜாயின் பண்ண போறியா? காசு எதுவும் வேணுமா? அதெல்லாம் நான் ஒன்றும் படிக்கலை, எனக்கு செலவுக்கு வேணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி வச்சுருக்காங்க. நான் சாயங்காலம் போயிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன். எனக்கெல்லாம் சாப்பாடு செய்யாதீங்க. இப்போ எனக்கு டீ சூடு பண்ணி தர முடியுமா? முடியாதா? பார்ட்டிக்கெலாம் இங்கே போகக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா சொல்லிட்டு. எங்கள் அம்மா அமைதியாக இருக்காங்கிறதுக்காக எல்லாம் அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது. வந்தேன்னா பார்ட்டிக்கெலாம் இப்போ போகிறது என்ன பழக்கம்? கல்யாணத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அது வேறு, இப்போல்லாம் போக முடியுமா? அதெல்லாம் வேணும். செலவுக்குலாம் சும்மா 5000லாம் தர முடியாது. காசு சும்மா மரத்தில் இது புனிங்கி தரதுக்கு. இந்த காமிச்சிட்டியில் உங்கள் புத்தியே. எங்கள் அப்பா சொன்னார், அவங்க நல்லவங்க வல்லவங்க, உனக்கு எது கேட்டாலும் பண்ணுவாங்க. இப்போ செலவுக்கு காசு கேட்குறேன், அது கூட உங்களால் தர முடியலை. இப்போ தெரியுதா நீங்கள் எவ்வளோ பெரிய குடும்பக்காரன்னு? எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை வாயை திறந்து கேட்குறதுக்கு முன்னாடி தந்துருப்பாரு. அப்படியா? அப்போ நீ உங்கள் அப்பாட்டே வாட்டு வாங்கிக்க. இங்கே அந்த மாதிரி செலவுக்குலாம் நான் காசு தர முடியாது. சும்மா பார்ட்டி ஃபங்க்ஷன் அதுக்கெலாம் நான் தர முடியாது. வேறு ஏதாச்சும் உருப்படியாக கேட்குறியா? ஒரு நகை வாங்குறது கூட கேளு தாரேன். மற்றபடி சும்மா தண்டை செலவு பண்ணுறதுக்கெலாம் நான் தர மாட்டேன். நீ உங்கள் அப்பாட்டே போய் வாங்கிக்க. உன்னை பிடிச்சதான் கல்யாணம் பண்ணி, அதுக்காக நீ கேட்குற எல்லாத்தையும் நான் பண்ண மாட்டேன், சரியா? உன்னை படிக்க வைக்கணுமா சொல்லு, என்ன படிக்க வைக்கிறேன், என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டியா, எவ்வளோ நாள் படிக்கணுமோ படி. நான் கேட்குறத செய்யாது, எனக்கு கேட்காது எதுவோ, எனக்கு பிடிக்காது எதுவோ அதை மட்டும்தான் செய்வியே. ஆமாம் வந்தனா, அப்படி தான். நீ போய் டீயை சூடு பண்ணி குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு உனக்கு என்ன சாப்பிட, உனக்கு மட்டன் தானே பிடிக்கணும் மாமா சொன்னாங்க. நான் போய் மட்டன் வாங்கிட்டு வந்துத்தரேன். குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு படம் ஏதாச்சும் புது படம் போடுவாங்க, இல்லையா வேறு எங்கேயாச்சும் படத்துக்கு போகணுமா சொல்லு, கூட்டிகிட்டு போகிறேன். என் பக்கத்தில் கூட நீ உட்கார வேணாம், தனியாக உட்காந்தே பார்த்துட்டு வரலாம், சரியா? உன் கூடலாம் படத்துக்கு வந்து அந்த படத்தை பார்க்கணுன்னு எனக்கு என்ன தலை எழுத்தா? அதுக்கு நான் படம் பார்க்காம இருந்தேன். எனக்கு மட்டன் பிடிக்கணும் உங்கள்கிட்ட நான் சொன்னேன்னா, உங்கள்கிட்ட கேட்டேன்னா எனக்கு மட்டனே வேணாம். நான் அப்படியே கஞ்சியை குடிச்சிட்டு கூட கிடந்துருவேன்.
இந்த வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல உன்னையெல்லாம் உன் வலிக்கு விட்டாரையும் சரியாக வரும். இப்படி நீ பண்ணுறதுக்கே பண்ணா இது பண்ணி போயிடுவேன். மட்டன் வேணான கடை சோறு அம்மா வடிச்சிட்டு சொல்கிறேன். அம்மாவும் வடிக்க மாட்டாங்க. இன்றைக்கி வெளியில் போயிட்டாங்கல்ல, நீனே வடித்து பச்சை மிளகா இருக்கும் கடிச்சிட்டு தின்னு. அப்போல்லாம் உனக்கு புத்தி வரும். போங்க, ரொம்ப நட்டமாக போச்சு. அப்படியே கறிக்குதுன்னு திரியிறாங்களோ அலைகிறாங்களோ. நல்லவங்க எங்கள் அப்பா சொன்னார் அப்படியே நல்லவங்க வல்லவங்க தங்கமானவங்க அப்படி இப்படின்னு. நீ வந்து பார்த்தா தானே தெரியும். எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு கொண்டதை விட அப்போ தான் தெரியும் அவருக்கு. ஓய் வந்தனா, நான் மட்டன் ஏற்கனவே வாங்கி இருந்துச்சு. போய் குழம்பு போ. நீனா கஞ்சியில் ஒன்று குடிக்க வேணாம். நீ கஷ்டப்பட்டா என் மனசுதான் கஷ்டமாக இருக்கும். சும்மா மற்றதுக்கெல்லாம் சும்மா பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் காசு கரைச்சரியா உருப்படியாக கேளு, நான் தர்றேன். எனக்கு மட்டன் குழம்புலாம் வைக்க தெரியாது. எனக்கு சாப்பாடுலாம் செய்ய தெரியாது. குக்கரில் வேணால் சாதம் வைப்பேன், அவ்வளோதான். எனக்கு குழம்புலாம் வைக்க தெரியாது. உங்கள் அம்மாவே வச்சு தர சொல்லுங்கள். வைக்க தெரியாதா? இந்த இதை வச்சுக்கிறது இந்த வாய் பேசுறியா? ஒருவேளை தெரியல, வீடே உனக்கு கூட்ட தெரியலன்னு சொன்னாங்க. அம்மா நீ கூட்டின்னு வச்சிருந்தது எங்கள் அம்மா சொன்னாங்களே. சாப்பாடு தானே செய்ய தெரியாது, இன்றைக்கி நான் உனக்கு செஞ்சு தரேன் பா. நீ செஞ்சு நான் திங்கணுமா? அதுவும் நான் தின்னுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கிடக்கணுமா? அதெல்லாம் நல்லாவே இருக்கும். நான் எப்படி சமைப்பேன்னு எங்கள் அம்மாட்ட கேட்டு பாரு. எங்கள் அம்மாவுக்கு முடியாதப்பெல்லாம் நான் தான் சமைப்பேன். எங்கள் அம்மா கூட அவ்வளோ சமைக்க மாட்டாங்க. பரவாயில்லையே, சமைக்கலாம் தெரியுமா? நான் சமைச்சு தரேன் உனக்கு. உங்கள் வீட்டில் விட நான் அளவுல சமைச்சு தரேன். பிரியாணி செய்கிறேன், குருமா செய்கிறேன், சப்பாத்தி வேணுமா கேளு சப்பாத்தி செய்கிறேன், பரோட்டாலாம் அத்துப்படி. பரவாயில்லையே, எல்லா வேலையும் தெரியும் போலையே. ஆமாம், எல்லா வேலையும் தெரியும், நல்லாதான் பார்த்துப்பேன். அப்படி இருக்கவங்களுக்கு தானே பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன் ஏமாத்துறானோ, ஒழுங்காக வேலை பார்க்காம அருமைப்படுத்துறானோ அவனை தானே பிடிக்கும். நீ போப்பா, போய் குழம்பு வைப்பா, ஏதாச்சும் பண்ணுப்பா. டீ முதல்ல சூடு பண்ணி தாப்பா, எனக்கு பசிக்குது. சரி போய் நீ குளிச்சுட்டு வா. டீ குடிச்சிட்டு அப்புறமா குழம்பு. ஆனால் காப்பி குடிக்கும்போது பல்லே விளக்க மாட்டேன், குடிச்சிட்டு வருவாம்ல. காப்பி குடிச்சிட்டு எனக்கு மறு வேலையே. இவ்வளோ நேரம் நான் காப்பி குடிக்காம இருந்ததே பெருசு. எந்திரிச்சோன்னே எனக்கு காப்பி வேணும். இங்கே வந்துலாம் அப்படிலாம் பண்ண முடியாதுமா. பல்லு விளக்குனாதே உனக்கு காப்பி வேணுமா? போய் பல்லு விளக்கிட்டு ஓடு. ரொம்ப தான் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் எப்படி ஜாலியாக இருந்து எங்கள் அப்பாவை சொல்லணும். எங்கள் பொண்ணை தள்ளி விட்டு போயிட்டார் நரகத்தில். எங்கள் அம்மா பார்த்த வேலை எங்கள் அம்மா தானே வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அது வாட்டுக்கு இருந்துச்சு. அப்பா உணவு நல்லா கொடுக்கணும்னு தள்ளி விட்டுட்டேன். இங்கே நான் தானே அனுபவிக்கிறேன். பல்லு விளக்கிட்டு காப்பி குடிக்கணுமாம்ல. அதெல்லாம் எங்கள் பரம்பரைக்கே ஆகாது. எங்கள் அம்மாவே பல்லு விளக்காம தான் காப்பி குடிக்கும். நான் பல்லு விளக்கணுமாம்ல. எங்கிட்டலாம் எப்படி இருந்து காலத்தை ஓட்ட போகிறேன்னு தெரியல.